ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி வெறும் அரிசி மாவு மட்டும் வச்சு மொறுன்னு சுவையான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் மட்டும் போதும். கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க. ஏன்னா நல்லா மொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்லேயும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர்மெண்ட் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் தண்ணியும் மெஷர்மெண்ட் பண்ணணும். 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஒரே டைமாக 2.5 கப் தண்ணியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. மீதம் இருக்க 1/2 கப் தண்ணியும் சேர்த்துடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மாவு பார்த்திங்கன்னா அடியில் இருக்கும். ஸோ அதனால் இந்த தண்ணி மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதே கேரட் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நறுக்கியது சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தோசை செய்கிறதுக்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தோசை சுடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை போடும்போது நல்லா இது போல் மாவு மிக்ஸ் பண்ணி விட்டு தான் போடணும். ஏன்னா மாவு அடியில் தங்கிடும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை போட்டுக்கலாம். அது மாதிரி தோசை போடும்போது பார்த்திங்கன்னா தவா நல்லா சூடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தவா நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த தோசை நல்லா முருகலாக வரும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா அதுக்கு பதில் எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மாவில் சீரகம், கருவேப்பிலை, கேரட்லாம் சேர்த்துருக்கனால அது கூட சேர்த்து இந்த நெய் வாசம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நெய் சேர்த்த உடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. தோசை நல்லா முருகலாக ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இப்போ இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு முருகலாக வந்திருக்கு பாருங்கள். தோசை பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்த்து இந்த மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இதில் சேர்த்துருக்க கேரட், அந்த கருவேப்பிலை, சீரகம் கூட சேர்ந்து இந்த நெய் வாசமும் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த தோசை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்னு ஆட் பண்ணியிருக்கனால இது ஒரு ஹெல்த்தியான தோசையாகவும் இருக்கும். இப்போ தோசையை திருப்பி போட்டுருங்க. ஜஸ்ட்டு 1 செகண்ட் மட்டும் வெந்தால் போதும். இப்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, காரம் சட்னினா பார்த்திங்கன்னா பக்கா சைட் டிஷ்ஷாக இருக்கும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் கூட சேர்த்து செஞ்சுருந்தனால பட்டாணி குருமா செஞ்சுருந்தோம். பட்டாணி குருமா கூட இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.